ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் தேங்காய் போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து கிளறி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் நெய்யும் உப்பு படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து மாவு லூஸாகவே இருக்கணும், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கையில் வந்து நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த மாவில் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மாவோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா சாஃப்டாக வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டோம். 2 மணி நேரம் வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஊறணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அரை முறி அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட துருவல் இருந்தது அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். 3/4 பவுல் அளவுக்கு நான் வெல்லம் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா இலக்கம் கொடுத்து வந்திருக்கு. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்குது. உங்களுக்கு மண்டவெல்லாம் கொஞ்சம் இலகிருச்சு அப்படின்னா நீங்கள் 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை வந்து இதோட சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மாவு 2 மணி நேரம் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போலி தட்டுறதுக்கு இந்த மாதிரி நான் பட்டர் சீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கவர் அப்படி இல்லாட்டி இலை அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். பட்டர் சீட்டில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி இருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் மாவு வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்னதாக வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நம்ம உருண்டை ஊட்டி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை மாவு மேலே வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூடி விட்டுறலாம். வச்சுருக்க தேங்காய் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்ருங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி விட்டுறலாம். உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. உள்ள தேங்காய் ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் எல்லா சைடுமே நம்மளுக்கு வர்ற மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுக்குவோம். இந்த மாதிரி இப்போது நான் நல்லா வந்து பரப்பி விட்டுட்டேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நெய் அல்லது எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்த போலியை நம்ம இப்போ தோசைக்கல்லில் வந்து போட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் வந்து போலி மேலே வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌனிஸாக வந்தவொடனே இப்போ மாற்றி போட்டுடலாம். 2 சைடுமே நம்மளுக்கு வந்து போலி வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் போலி வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.